ஓகே, நாங்கள் திமுக ஆட்சியை அகற்றுவது குறித்து ஆலோசித்தோம். பாஜக அதிமுக ஒருங்கிணைந்து ஆட்சி அமைக்கும் இப்படின்ட்டுலாம் அவங்க பேசுகிறாங்க. வழக்கமாக ஒவ்வொரு சந்திப்பின் போதும் சம்பிரதாயமாக பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிற அளவில் இதை கடந்து போகணுமா, இல்லை இந்த முறை இந்த தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய அந்த விதம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இது தேர்தல் களம் சூடுபிடிக்க இன்னும் தொடங்கவே இல்லை. என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை தொடங்கி வைப்பதற்கான முயற்சியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் முன் வரிசைக்கு இறங்கி வந்திருக்கு. அப்படி நான் சொல்லி முடிச்சேன். சரி, ஓகே, ஆரம்பிப்போம். ஏடிஎம்கே கொஞ்சம் இறங்கி இருக்கு. பிஜேபி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த படியிலிருந்து இறங்கி இருக்கீங்க அப்படி சொல்லணுமா? பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர், அகில இந்திய பொறுப்பாளராக, அகில இந்திய அளவில் இருக்கிற பொறுப்பாளராக, தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற மத்திய அமைச்சர், வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், அர்ஜுன் மேக்வால் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. இது பூர்வாங்க பேச்சு. என் நண்பர் சொன்ன மாதிரி இதுல இந்த கட்சிகளுக்கு இவ்வளவு இடம், அதான் அதிமுக 170 இடத்துல, பாரதிய ஜனதா கட்சி 23, பாட்டாளி மக்கள் கட்சி 23, திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு 6 இடம், விஜயகாந்த் கட்சிக்கு தேமுதிகவுக்கு 6 இடம், இப்படிலாம் போடுறது யூகங்களின் அடிப்படையிலானது. இதுல எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தும் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல, அல்லது திரு தினகரன் பிரேமலதா இவங்க தரப்புல இருந்து கூட நாங்க இப்படி எல்லாம் இந்த கருத்துக்களை ஏத்துக்கிறோம் சொல்லி அறிவிக்கல. அதுல இன்னும் நான் நெருக்கடி இருக்கிறதா எப்படி பார்க்கன்னு கேட்டீங்கன்னா, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 3 இடம்னு சொல்லி யூகங்கள் அடிப்படையில் தொலைக்காட்சி ஊடகங்கள்ல சொல்றாங்க. ஆனா அவருக்கு 3 இடம் வாங்குறது கூட, 3 இடங்கிறது கூட பிரச்சனை இல்லை. அவர் அதிமுக கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிளைம் பண்ணி நிறைய பெட்டிஷன்ஸ் பெண்டிங் பிஃபோர் பல கோர்ட்டுகள்ல இருக்கு, நீதிமன்றங்கள்ல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இப்போ உடனடியாக அவர் அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கி ஆகணும். அந்த ஒரு நெருக்கடி அவருக்கு வரும். அப்ப இதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் கூட நான் என்னுடைய தாழ்மையான கருத்துன்னா, கிரீஸ் கோடங்கரை நேத்துன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்றாரு. அது திமுகவுக்கான எச்சரிக்கை. திரு திருமாவளவன் அவர்கள் கூட நான் என்ன தேர்தல் கூட்டணிக்காக எல்லா கதவுகளையும் மூடி வைக்கிறதுக்கு நான் என்ன கோட்டிக்காரனா அப்படிங்கிற மாதிரி அந்த 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 பொருள்பட திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. அதனால தேர்தல் கூட்டணியினுடைய திசை வழிப்போக்கை இன்னும் நம்மால் தீர்மானிக்க முடியல. இன்னும் அணிமாற்றங்கள் நிறைய வரும், புதிய தொடக்கம் கூட வரும்னு நான் அபிப்பிராயப்படுறேன். புதிய ஆரம்பம், புதிய அணிச்சேர்க்கை இதெல்லாம் வரும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்களை ஆதரிச்சு பேசணுங்கிற நிலையில் நான் பேசுறேன். நான் மிக மிக எச்சரிக்கையாக நடுநிலையோட தான் பேசுறேன். திரு விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை. 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படித்தான் எல்லாரும் பேசினாங்க. 77 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அன்டெஸ்டட் தான், இல்லைன்னா அன்டெஸ்டட் ஓட்ஸ் அவர்கிட்ட இருந்தது. ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க எம்ஜிஆரோடு ஒப்பிடக்கூடிய நீங்க சொல்றதே நியாயமில்லாதது இல்லை. ஒண்ணு கேளுங்களேன், நான் அதுக்கே வரல. நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு இருக்கிற திரைப்பட செல்வாக்கு இருக்கு பாருங்க, அதை வாக்குச்சீட்டுகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குமானால், அந்த அமைப்புக்கு யாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குமானால் அவரை குறைச்சி மதிப்பிடுறீங்களா? அவர் உடனே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவார், முதலமைச்சர் வந்துடுவார், இப்படிலாம் நான் சொல்லல. நான் இதுவரை 16 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. சுதந்திரத்துக்கு பிறகு 16 சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. இது 16வது சட்டமன்றம். இப்போ அமைய போகிறது 17வது சட்டமன்றம். இந்த 17வது சட்டமன்றம் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல் பொது தேர்தல் சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த முதல் பொது தேர்தல் 1951 காங்கிரசுக்கு பெரும்பான்மை, இந்தியா முழுக்க பெரும்பான்மை கிடைத்தது. ஆனால் தமிழ்நாட்டில் சென்னை ராஜஸ்தானில பெரும்பான்மை கிடைக்கலன்னு சொன்ன உடனே
ராஜாஜிய அதுவரை கவர்னர் ஜெனரலா இருந்த ராஜாஜி அழைச்சுதான் அண்ணன் முருகுமாறன் அவருடைய மாவட்டத்தை சார்ந்த விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த இது மாணிக்க வேலனார் கட்சி, அது தொழிலாளர் உழைப்பாளர் கட்சி, கோவிந்தசாமி கட்சி, இவங்களெல்லாம் சேர்த்து ராஜாஜி ஒரு ஆட்சி அமைச்சார். அதனால எதுக்காக நான் எது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணிகள் விசித்திரமாக அமையும், தேர்தல் முடிவும் கூட விசித்திரமாக இருக்கும். தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் இவரும் அவர் சேர்கிறாரா ஆட்சி அமைக்க, அவரும் இவரும் சேர்கிறாரா என்கிற அதிசயங்களும் ஆச்சரியங்களும் கேள்விகளும் மிகப்பெரிய அளவில் வருங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மேலேயும் அதிருப்தி இருக்கு. நேற்றைய ஆட்சியாளர்கள் மீதும் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. வரப்போகிற விஜய் அவர்கள் மீதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதை தவிர அவர் நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரா என்பது இன்னும் தெரியல, தெளிவடையல. அதனால அரசியல் மேகம் இன்னும் களையவில்லை. மேக கூட்டம் இன்னும் கூடித்தான் இருக்கிறது. கூடி களைகிற பொழுது மேகம் வானம் தெளிவடைகிற பொழுது ஒரு முழுமையான நம்முடைய கணிப்புகளை பண்ணலாம். இப்போ பண்ற எல்லாமே பிரிமெச்சூர்டு தான். அதாவது திருமாவேலன் வந்து இப்போ கலைஞர் டிவியோட செய்தி ஆசிரியர் உங்களுக்கு தெரியும், பழைய முன்னால் ஆனந்த விடனில் இருந்தார். அவர் எழுதின பத்திரிகையாளர் அந்த பத்திரிகை அதை நூல் வெளியீட்டு விழாவில் தான் முதலமைச்சர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம், மாநில உரிமை காப்போம் மாநில உரிமை காப்போம் என்று மாநில உரிமையினுடைய ஒட்டுமொத்த காவலர்களாக திமுக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறதே மிகப்பெரிய அபத்தம்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, 2G வழக்கில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது கீழே பேச்சுவார்த்தை, காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, மேலே வந்து ரைடு நடந்தது, மறுக்க முடியாது. அன்னைக்கு திமுகவை மிரட்டி 63 இடம் காங்கிரஸ் வாங்கினாங்க. கலைஞர் எவ்வளவு பேச்சுவார்த்தையில் எவ்வளவு ஆரம்பிச்சாரு, 19 ஆரம்பிச்சாரு, கடைசியில் 63 நின்னுச்சு. தேர்தல் முடிவு மிகப்பெரிய மோசமா காங்கிரஸ் இது கேளுங்க சார். அதாவது நான் இன்னும் சொல்றேன், ஒரு செய்தியோடு முடிச்சிடுறேன். அதாவது 63 இடத்துல நின்று வாங்கி 6 இடம் மட்டும் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச பிறகு மிச்ச இடம்லாம் தோத்த பிறகு கலைஞர் சொன்னாரு, என் வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறு, இனி ஒருபோதும் காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன், கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொன்னார் கலைஞர். இதெல்லாம் வந்து மறைச்சிட்டு போயிட முடியாது. எனவே காங்கிரஸோட இவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவில் உணர்வோடு இருக்கிற மாதிரி நாளைக்கு காங்கிரஸ் இவங்களும் கூட்டணியில் இருப்பாங்கிறதுக்கே உத்தரவாதம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, மாநில உரிமைன்னு பேசுறீங்களே, யோகேந்திர மக்வானான்னு ஒருத்தர் இருந்தார் அன்னைக்கு உள்துறை அமைச்சரா. இவங்க திமுக ஆட்சியை கலைக்கும் போது யோகேந்திர மக்வானா இருக்கும் போது அவர் தமிழ்நாட்டை மிரட்டி கே சாக வச்சு ஆட்சியை கலைச்சாங்க சார். என்ன பண்ணாங்க? 1971 நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக, சாரி இல்ல இதுக்கு பிறகு மிசாவுக்கு பிறகு இல்ல மிசாவுக்கு பிறகு இல்ல மிசாவுக்கு பிறகு நீங்க பேசினா புதுரியில, நாங்க பேசினா அன்பு போனதுல 1980 மிசாவுல 543 திமுக தொண்டை பாதிக்கப்பட்டான். சாத்தூர் பாலகிருஷ்ணன், இதே சென்னை மாநகரத்தோட மேயரா இருந்த சிட்டி பாபு இன்றைய முதலமைச்சரை காப்பாற்றுவதற்காக விழுந்து அடியை தாங்கி செத்து போனாரு. அவங்க குடும்பங்களை எங்க போச்சு? அதே ஒரு செய்தியோடு முடிச்சாரு. அதே காங்கிரஸ் எந்த காரணமும் இல்லாம நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், மறப்போம் மன்னிப்பு, இதெல்லாம் என்ன சார் டயலாக்? அதனால திமுக மாநில சுயாட்சி உரிமையை பேசுகிற தார்மீகமான உரிமை திமுகவிற்கு கிடையாது. சந்தர்ப்பவாத அரசியல் தான் திமுகவிற்கு. திமுக தேர்தல் வெற்றியை மாத்திரமே மையமாக வைத்து நடத்தக்கூடிய இயக்கம்.